இந்த வீடியோ நான் பண்ணுவேன்னு கூட நினச்சி பார்க்க கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராங்க் மாதிரின்னு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். ஃபேக்னா கேர்ள்ஸ் நேம் போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஏன் ப்ரோ இப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, ஏன் அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கான ரீசன் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மெயினாக அந்த வீடியோ அதுக்காகன்னு வச்சுக்கோங்க. நிறையா காமெடியாக போச்சு. இந்த வீடியோ நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு வந்து நம்ம காமெடியாக பார்த்துடலாம், அடுத்தது வந்து ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம காமெடி சைடுக்கு வருவோம். இதில் எக்கச்சக்கமான காமெடி நடந்ததுங்க. ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஜூலை 15 அன்றைக்கி க்ரியேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு மாதத்துலேயே வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அதெல்லாம் சில வேறு வீடியோஸ்லாம் கண்டென்ட் இருந்தனால நான் அதை போடலை. சரி, இப்போ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். நிறைய காமெடி நடந்தது. சிலதான் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு மாதத்துலேயே போட்டிருந்தா கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ கொஞ்சம் டேஸ் தள்ளி போயிட்டனால சரியா ஞாபகம். கொஞ்சம் மேஜரான இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் யாரையுமே நான் ஃபாலோ பண்ண கிடையாது. என்னோட அக்கௌண்ட்டு, என்னோட பர்சனல் நான் யூஸ் பண்ணுறதுல அந்த அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ண கிடையாது. சரி, வந்து பேர் என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் வந்து ஏதோ ஒரு பேர் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த பேரை நான் ரிவீல் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து உடனே டெலிட் ஆகாதில்ல. அப்போ நான் அதுவும் சொல்லிடுறேன், இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகல, அப்போ நான் வந்து அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணிடுவேன். பேர் என்ன வைக்கலான்னு யோசித்தேன். பேர் வந்து என்ன வைக்கிறதுன்னு பார்த்தா ஏதோ நான் பேர் சொல்லல. சரி, அந்த இது விட்டுரும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ள் பேர் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு நான் எங்கே போகிறது? ஒரு பொண்ணோட ஃபோட்டோக்கு நான் எங்கே போகிறது? வேறு ஏதோ ஒன்று வச்சா பிரச்சனை ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறது? எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபார்வர்டு மெசேஜ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டெடிபியர் பொம்மை இருக்கும். ஸோ அந்த டெடிபியர் பொம்மை தான் நான் இதாக வச்சுருந்தேன். அதுதான் இப்போவும் இருக்குது. அதுதான், ஏன்னா வேறு ப்ரொஃபைல் ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல, அதனால் அதே வச்சுட்டேன். ஸோ பேர், அப்புறம் வந்து இது இந்த பயோன்னு சொல்லுவாங்களே, பயோ எபோட் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதில் வந்து எல்லாம் வைக்கிற மாதிரி பைக் ரைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இசுவாசன் போட்டு அடித்து வச்சுவிட்டேன். ஸோ இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே கரெக்டாக அந்த டைம்லாம் அடுத்த நாளும் தெரியல, ஃபாலோவர் ரெக்வஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் வச்சுருந்தேன். எனக்கு தெரியல எப்படின்னா, நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணவும் கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்திருப்போம். அன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலேயே வந்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னே எனக்கு தெரியல. ஆனால் ஃபாலோவர்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய லெவல் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. 100 ஃபாலோவர்ஸ் கூட ரீச் பண்ணல. ஒரு 55-60 கிட்ட இருக்கும். ஆமாம், 60 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து 5 போஸ்ட்டோ 6 போஸ்ட்டோ தான் போட்டேன். நார்மலாக ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா ஒரு வீடியோ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டேன்னா இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். நான் வந்து சும்மா ஏன்னா தானே இருக்கிறதுலே மொக்கையான ஃபோட்டோலாம் இருக்குல்ல, நான் எடுத்திருக்க கேமராவில் சில மொக்கையான ஃபோட்டோலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் போடுறேன். அதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. எத்தனை ஒரு 50-60 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 30 25 லைக் வந்திருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான்லாம் எவ்வளோ நாளாக எடிட் பண்ணி போடுவேன். கிட்டத்தட்ட எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி தான், ஒரு 150 அந்த தான் இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைக், 20 லைக், அவ்வளோதான். வெறும் 60 ஃபாலோவர்ஸ் தான். அதுக்கு அத்தனை இதுக்குலாம் லைக் வரும். கீழே கமெண்ட்டு சூப்பர், ஆசம், நைஸ், சூப்பர் எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, அது மாதிரி காமெடியாக நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்டு. இதுக்கப்புறம் தான் இதுதான் அல்டிமேட்டு. நார்மலாக வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லா பசங்களும் வந்து எல்லா பசங்களும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண கிடையாது, சில பேர்த்த நான் மென்ஷன் பண்ணுறேன். வந்து ஹாய், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஹூ ஆர் யூ, ஐ எம் ஃபைன், அப்படி அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, இல்லை காலேஜா, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊர், அந்த மாதிரி அது மாதிரி வந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஃபாலோ பண்ணாமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாதாரண மெசேஜ் இருக்குல்ல, அதில் போய் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 இதுக்கு மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணேன். ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து நான் ஒரு மாதம் தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணுறது விட்டுட்டேன். ஏன்னா வெறுத்துருச்சு. அந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேர் என்ன, பேர் தான் நான் போட்டிருக்கேன், மறுபடியும் உங்கள் பேர் என்ன, பேரை சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு ஊர் பேர் சொல்லுவேன், வேறு ஒருத்தங்க கேட்பாங்களே அதுக்கு இன்னொரு ஊர் பேர். அது மாதிரி 10 பேர் கேட்டாங்கன்னா 10 பேருக்கு 10 டிஸ்ட்ரிக்ட் அடிச்சு விட்டேன். அது வந்து சும்மா காமெடிக்காக நான் இது பண்ணது. அதனால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு அந்த இதெல்லாம் இதே இல்லையா. நான் வந்து அதுக்கப்புறம் நான் சேட் பண்ணுறது கிடையாது. என்ன தான் நான் எதுக்கு நான் இது பண்ணலாம், சரி எப்படி தான் சேட் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு, இப்படி டீசெண்டாக சேட் பண்ணுறாங்களா இல்லை இன்டீசெண்டாக சேட் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான். மற்றபடி நான் வந்து அவங்ககிட்ட சும்மா சேட் பண்ணி ஒரு அமௌண்ட் இது பண்ணுறது, இல்லை அவங்ககிட்ட வந்து ஃபேக்காக பொண்ணு மாதிரி நடிச்சு ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் நான் எந்த இது பண்ண மாட்டேன். அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது முதல்ல. ஸோ அப்படி கேட்ட உடனே நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொருத்தங்க வந்து சரி இவங்களாச்சும் நல்லா சேட் பண்ணுவாங்களா, கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா இவங்களாட்டு சேட் பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், கம்மியான ஏஜ் தான் இருக்கும், எனக்கு கம்மியான ஏஜ் தான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, இது மாதிரி வந்து நீ என்ன எதுன்னு கேட்டான். தெரிஞ்சிருச்சு அவனுக்கு வந்து நான் சீனியர்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவன் வந்து சொல்கிறான், அக்கா நான் வந்து இது மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன்,
டேய் நீ வந்து எனக்கு ஜூனியரா, நீ எப்படா பண்ணுவே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து இன்னொருத்தங்களை பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால் நான் உங்ககிட்ட பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் காட்டுறேன், அவங்களுக்கு வந்து நான் பண்ணிட்டேன்னு சொன்னான். என்னமோ வந்து அவங்க ஏதோ ஒரு இது கொடுத்த மாதிரி, டேர் சேலஞ்சு கொடுத்த மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்று வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் மூலியமாக நிரூபிச்சா பரவாயில்ல, அதுக்கு நீ இப்படியுமாடா இறங்கிட்டீங்க. ஸோ அப்படிலாம் செம காமெடியாக போயிட்டு இருந்தது. அந்த பையன் பண்ணான். அப்புறம் அந்த பையன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அப்புறம் அவன் அனுப்புனான், நான் அனுப்பவே கிடையாது, ஃபோன் பண்ணுவான், ரிஜெக்டட். அப்புறம் அவனையும் பிளாக் பண்ணியாச்சு. அடுத்து மெசேஜ் பண்ணாங்க, இதே மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி அந்த இது வந்துச்சு. பட் நான் சொல்ல விரும்பலை, அந்த இதுக்கு நான் டாப்பிக்கே போக விரும்பலை. அப்புறம் சில பேர் வந்து இன்னும் இன்டிசென்ட்டாக வந்து சேட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க, பிளாக்டு. உள்ளே வரும்போதே நான் செக் பண்ணுவேன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு. ப்ரொஃபைலில் கண்டிப்பாக தப்பான ஃபோட்டோஸ் வந்து நான் கண்டிப்பாக இதே பண்ண மாட்டேன், பிளாக். அதுக்கு நான் வந்து சேட்னா வந்து எப்பவுமே ஜாலியாக சேட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. சும்மா ஹாய்னு அனுப்புவாங்க, நான் ஹாய்னு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று அனுப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் அது படித்து நான் சொல்கிறேன். 2 ஒருத்தங்களுக்கு தான் சும்மா ஏதோ ரிப்ளை பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடி நான் பெரிய ரிப்ளைலாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த அக்கௌண்ட் கூடி சரி டெலிட் ஆக போகுது, எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் இன்ஆக்டிவில் தான் இருக்கேன். அந்த அக்கௌண்ட் பக்கம் தலை வச்சு படுக்கிறதே கிடையாது, போகிறதே கிடையாது. அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் தான் நிறைய கிடக்குது, நான் படிக்கிறது கூட கிடையாது. அப்படிலாம் காமெடியாக ஓடிட்டு இருந்தது அந்த அக்கௌண்ட்டு. சரி, அடுத்து இப்போ ஒரு பையன் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கான், ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு வைங்க. அந்த பையனுக்கு வர லைக்கு ஃபாலோவர்ஸ் அதை விட டபுள் மடங்கு அந்த பொண்ணுக்கு போகுது. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதே மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனலும், ஒரு பையன் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வந்தானா அவனுக்கு வந்து பொறுமையாக தான் சப்ஸ்கிரைபர் ஏறுது. அவனுக்கு பிடிச்சி அவன் எப்படியெல்லாம் வீடியோ போடுறான் அதை பொறுத்து தான் அவனுக்கு ஏறுது. ஆனால் ஒரு பொண்ணு இது பண்ணியிருந்ததுன்னா உடனே பார்த்து அந்த தமிழில் பொண்ணு படலில் உள்ளே போய் வீடியோ நல்லா இருக்கா இல்லையோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இது எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, சில பேர்த்த தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அவேர்னஸ் பார்ட்டுக்கு வருவோம். கேர்ள்ஸுக்கான அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்ட் மட்டும் பாய்ஸாக இருந்தாலும் லிசன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பசங்களுக்குலாம் ஓரளவுக்கு அவேர்னஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும். பட் புதுசாக வர கேர்ள்ஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது சில இதை பற்றி. ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு தெரியாது, எதுவுமே ஜஸ்ட் ரேண்டமாக தானே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு புது ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்தளவுக்கு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பேரை பார்த்த உடனே போய் மெசேஜ் வந்து தப்பாக அனுப்பிடுறது. அப்புறம் வந்து சில ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் கேட்குறது, இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, அமௌண்ட் இது பண்ணுறது. அப்புறம் அவங்க வந்து ப்ரொஃபைல் அவங்க ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அசிங்கமாக அந்த அன்டீசென்ட்டாக வச்சு அவங்களுக்கே அனுப்பி, இது மாதிரி நீ இது அமௌண்ட் கொடுக்கலாம், நான் அதை வந்து ஸ்டேட்டஸில் போட்டுருவேன், இதை நான் போட்டு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன், அதை நான் வந்து மெயில் பண்ணி இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இப்போ பாய்ஸாக இருந்தாங்கன்னா சில பேர் தெரியல, பாய்ஸ் அவ்வளோவா இருக்காது, இந்த மாதிரி வராது. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி வரும்னா, ஒன்று வந்து உங்ககிட்ட வந்து கேர்ள் மாதிரி பேசி இது பண்ணுறோம், ஒரு 100 ரூபா தாங்க, ஒரு 500 ரூபா தாங்க, ஒரு 1000 ரூபா தாங்க, அந்த மாதிரி பாய்ஸ்க்குலாம் போகும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா வீடியோ கால் மூலிமா அவங்களுக்கு இது பண்ணுறது. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியுது, எப்படி அட்டன் பண்ண தெரியுது, எப்படி டிக்ளைன் பண்ணணும் எதுவுமே தெரியாதுல்ல. ஜஸ்ட் தெரியாமல் அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோவாக வீடியோ கால் எடுத்துகிட்டு அதை வந்து அவங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணி அனுப்புறது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமை. வாட்ஸ்அப் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம நம்பர் இருக்கவங்கிட்ட தான் நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம். பட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் அந்த மாதிரி கிடையாது. யார்கிட்ட வேணால் வேர்ல்டு வைட் யார்கிட்ட வேணால் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதனால மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் போடுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நான் போடுற போஸ்ட்டில் லைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் ஆயிருக்காங்க, நான் சொல்ல கிடையாது, கேர்ள்ஸ்லேயே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் மில்லியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ அவங்க இது ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறது தப்பு கிடையாது, ஓப்பன் பண்ணி நீங்கள் அதிக ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி கன்சிடர் பண்ணி ப்ரைவேட் அக்கௌண்ட் போட்டுவாங்க. உங்களுக்கு தேவையானவங்களை ஃபாலோ பண்ணுங்கள், தேவையானவங்களுக்கு இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணாமல் யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மெசேஜ் இது பண்ணாதீங்க, ஒன்று பிளாக் கொடுத்துருங்க, இல்லை டெலிட் கொடுத்துருங்க, அக்செப்ட் அந்த இதில் கொடுக்க வேணாம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும், இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்களேன். இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த வீடியோ கால், இந்த இது மாதிரி வர வீடியோ கால் இருக்குல்ல, அதில் சில பேர் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக இது பண்ணுங்கள். ஏன்னா அது மாதிரி நிறைய நடக்குதுங்க, நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம், சொல்லலாம் இதெல்லாம் எங்கே ப்ரோ நடக்க போகுது அப்படின்னு கேட்கலாம், இது யாருக்கு வேணால் நடக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமுங்கிறது வந்து ஒரிஜினலாக வந்து நீங்கள் ஒரிஜினல் உங்கள் ஃபோட்டோ தான் வைக்கணும், நான் சொல்கிறேன் மற்ற எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் ஒரிஜினல் உங்கள் ஃபோட்டோ தான் வைக்கணும், உங்கள் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. எந்த ஃபோட்டோ வேணால் டிபியில் வச்சுக்கலாம், எந்த பேர் வேணால் ஃபோட்டோ சரி இதில் நேமில் வச்சுக்கலாம்,
எதை வேணால் பயோவில் போடலாம், எதை வேணால் போஸ்ட்டாக போடலாம். ஸோ அது போஸ்ட் போடுறதுக்கும் சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தெரியாமல் சில எடிட்ஸ்லாம் பண்ணி அதை இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது எந்த மாதிரி இதுன்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகும். சில போஸ்டெல்லாம் நானே சிலதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். சில இது வந்து இன்ஸ்டாகிராமை எடுத்துகிட்டு போய் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்க மெசேஜ் பண்ண வராங்கன்னா நீங்கள் அதில் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ்லாம் வருது, இந்த மாதிரி இதாக தப்பான இதெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க, அது மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி அந்த அக்கௌண்ட்டை பேன் பண்ணுற கூட இன்ஸ்டாகிராமுக்கு இது இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் மேக் பண்ணது. ஸோ நான் வந்து எனக்கு தெரியும் எந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வரும், எந்த மாதிரி இதெல்லாம் வரும்னு தெரியும். ஸோ நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு வீடியோ போடணுன்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. அதே சமயம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதோ போடுறேன் பாருங்கள். நான் வந்து எடிட்டிங்கில் தான் இந்த வீடியோ இது பண்ணுவேன். நான் அதுக்கப்புறமே டெலிட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சு டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், டெலிட் பண்ண இது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா இந்த இன்டர்நெட் வேர்ல்டுங்கிறது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அன்சேஃபாகவும் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு உண்மை. ஸோ அது தயவு செஞ்சு எல்லாம் சேஃபாக இருங்க. நிறைய டைம் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் வெறும் சொல்கிற வேண்டியது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த 2 பார்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காமெடி பார்ட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவேர்னஸ் பார்ட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, பாய்.